ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மள எல்லாரும் இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் இருப்போம். ஒன்று வீடு வாடகைக்கு விட்டுருப்போம், இல்லை வீடு வாடகைக்கு இருப்போம். இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் மெஜாரிட்டி, ஒரு 99% இதில் தான் இருப்போம். கொஞ்சம் ஒரு 1% 2% மட்டும்தான் நம்ம சொந்த வீடு வச்சுருப்போம். ஸோ மீதி எல்லாருமே ஒன்று வாடகைக்கு இருப்போம், இல்லை வாடகைக்கு வீடு விட்டுருப்போம். இப்போ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்த வீடு வாடகைக்கு விடுறதுல ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நீங்கள் நியூஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. முக்கியமான நியூஸ் பேப்பர்லேயும் அதை பற்றி நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ நியூ ரெண்ட் ரூல் 2025, அதே மாதிரி பிளானிங் டு ரெண்ட் இன் 20, இந்த மாதிரியான நிறையா முக்கியமான பிஸ்னஸ் டுடே, இந்தியா டுடே, இந்த மாதிரி முக்கியமான நியூஸ் பேப்பர்லேயும் சரி நியூஸ் சேனல்லையும் சரி இதை பற்றி நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க. இது என்ன ரூல்ஸ், இதனால நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது, நீங்கள் வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது, இனிமே இதில் புதுசாக என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ செஷனை நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் வந்து போயிடலாம். ஸோ எதுக்காக இந்த சேஞ்ச் தேவை அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வி. நம்ம இந்தியாவில் இப்போ ரெண்ட் விடுறது, ரெண்ட்டுக்கு விடுறது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இதில் ஏன் நம்ம மத்திய அரசாங்கம் புதுசாக இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஒரு ரூல் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதில் நிறையா பஞ்சாயத்து வந்து இருக்குது. நீங்கள் வீடு வாடகைக்கு இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வீடு வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடு வாடகைக்கு விடுறது, வாடகைக்கு போகிறது என்ன மேஜர் பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஃபார்மல். இந்த வீடு வாடகைக்கு விடுறது, இந்த விஷயங்கள் வந்து இன்ஃபார்மலாக தான் இருக்குது. இதுக்கு ப்ராப்பராக நம்ம யாருமே அக்ரிமெண்ட்டோ இல்லை எதுவுமே போடுறது கிடையாது. கவர்மெண்ட்டுமே இது அந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு இது ரொம்ப இன்ஃபார்மலாக இருக்கிறதுனால இது நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டுமே வந்து ஹேண்ட் ரிட்டனாக அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுறது எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஒன்று ஓரலாக, ஸோ ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓரலாக தான் சொல்கிறாங்களே தவிர ப்ராப்பராக எந்த விதமான டாக்குமெண்ட்டோ ரெஜிஸ்ட்ரேஷனோ பண்ணுறது, அது வந்து மெயினான இஷ்யூ. அதுக்கப்புறமா டெபாசிட். இப்போது நீங்கள் வந்து வீடு வாடகை கேட்குறீங்க அப்படின்னா முதல்ல கேட்குறதே 10 மாத வாடகையை அட்வான்ஸாக கொடுங்க, 12 மாத வாடகை அட்வான்ஸாக கொடுங்க அப்படிங்கிற இந்த மாதிரி தான் வந்து டெபாசிட் அதிகமாக கேட்குறாங்க. இது இந்த மாதிரி 10 மாத வாடகையோ 12 மாத வாடகையோ வந்து பேசிக்காக நீங்கள் சென்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமமாக உங்களுக்கு ஒரு 15,000 இல்லாமல் ஒரு நல்ல வீடு நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போது 10 மாத வாடகை அப்படின்னா என்னாச்சு, 1,50,000 ஆச்சு. ஸோ இந்த 1,50,000 ஒரு சாமானிய மக்கள்னால கொடுக்க முடியுமா அப்படின்னா 100% கொடுக்க முடியாது. அப்போது இதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஆர்பிட்ரரி ரெண்ட் ஹைக். ஸோ ஹவுஸ் ஓனர் வருவாங்க, வந்து அடுத்த மாதத்துலேருந்து வாடகையை 5,000 இன்க்ரீஸ் பண்ணுறேன், 6,000 இன்க்ரீஸ் பண்ணுறேன், 3,000 இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எப்போ சொல்லுவாங்கன்னா தெரியும். ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் தான் வாடகை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த மாதம் வந்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் வாடகை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி நிறையா வீடுகள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வாடகை வீடுகளில் கரண்ட்டு பில்லே நமக்கு தரமாட்டாங்க, அந்த கார்டே தரமாட்டாங்க. கார்டு நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ யூனிட் இது பண்ணி நம்ம அமௌண்ட் கட்டிடலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா 25 ரூபா அப்படிங்கிற மாதிரி அவங்களா ஒரு அமௌண்ட் வச்சு வாங்குவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இல்லீகல் எவிஷன், வீடு நாளைக்கே காலி பண்ணுன்னு சொல்றது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அந்த கோர்ட்டு, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல் அப்படிங்கிறது இப்போ ஆல்ரெடி ஒரு சில மாநிலங்கள் நடைமுறையில் இருக்குது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, இந்த மாதிரியான மாநிலங்கள் இது நடைமுறையில் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இது இன்னும் அரசாங்கம் அந்தளவுக்கு சிவியராக இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை. இதில் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கம்மியாக தான் வாங்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ரூலில் இருக்குது. ஆனால் ஹவுஸ் ஓனர்ஸ் நம்மகிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் எக்கச்சக்கமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த காரணம் தான். இப்போது நம்ம அந்த ஹவுசிங் ரெண்ட் செக்டார் வந்து ரொம்ப 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 மோசமான நிலைமையில் இருக்குது. அதை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கொண்டு வராங்க. இதில் கொண்டு வர முதல் விஷயமே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி அக்ரிமெண்ட் கம்பல்சரி 100%. நீங்கள் வீடு வாடகைக்கு விட்றீங்க இல்லை வீடு வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா 100% அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து போகணும். அது இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட் டிஜிட்டலாக, நம்ம முன்னாடிலாம் ஸ்டாம்ப் பேப்பரில் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், இனிமேல் அந்த மாதிரிலாம் செல்லாது. அக்ரிமெண்ட்டை நீங்கள் டிஜிட்டலாக ஆன்லைனில் வர்ற மாதிரி ஸ்டாம்ப் பேப்பரில் போட்டாலும் அதை ஆன்லைனில் டிஜிட்டலைஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். 100% டிஜிட்டல் அக்ரிமெண்ட் வந்து போட்டே ஆகணும். இதுக்கு அவகாசம் எவ்வளோ நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா 60 நாள். இப்போது நீங்கள் வீடு ரெண்ட்டுக்கு விட்றீங்க அப்படின்னா அந்த ரெண்ட்டுக்கு விட்டதுலேருந்து 60 நாளுக்குள்ள என்ன பண்ணணும், நீங்களும் யாருக்கு நீங்கள் வீடு வாடகைக்கு விட்றீங்களோ அவங்களும் ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போடணும். இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன டேர்ம்ஸு, கண்டிஷன்ஸ், எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக இதில் மென்ஷன் பண்ணி இருக்கணும். இது வந்து 60 நாளுக்குள்ள. இந்த அக்ரிமெண்ட்டை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டல் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி கொண்டு வர போகிறாங்க. அந்த அத்தாரிட்டி 2 பேருமே போய் ஜாயினாக தான் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சப்மிட் வந்து பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் போடலை அப்படின்னா உங்களுக்கு
ரூபாய். எவ்வளோ? 5000 ரூபாய் அபராதம் வந்து போடுவாங்க. ஸோ அதனால இன்னமே எல்லா வீட்டுக்காரங்களும் என்ன பண்ணணும், வீடு வாடகைக்கு விட்டதுலேருந்து 60 நாளைக்குள்ள மேண்டேட்ரியா அக்ரிமெண்ட், டிஜிட்டல் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் போடணும். சும்மா நார்மலாக பத்திரத்தில் இது பண்ணுறதெல்லாம் கூடாது. அந்த பத்திரத்தில் பதிவு பண்ணதை நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு டிஜிட்டலாக மாற்றணும். இது வந்து முக்கியமான விஷயம். இது ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது நம்ம வீடு வாடகைக்கு வரும்போது 1 லட்ச ரூபாய், 1.5 லட்ச ரூபாய், 10 மாசம் வாடகை, 12 மாசம் வாடகைலாம் நம்ம வந்து டெபாசிட்டாக கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் இன்னமே அந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுக்க தேவையில்லை. இந்த ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான அட்வான்ஸு. எவ்வளோ அப்படின்னா 2 மாதம் வாடகை மட்டும்தான். 2 மாதத்துக்கு வாடகை எவ்வளோ அதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 15,000 வீட்டுக்கு போகிறீங்கன்னா 2 மாதம் வாடகை வரும் 30,000. நீங்கள் 30,000 மட்டும் கொடுத்தா போதும். இதுக்கு முன்னாடி நம்ம 1.5 லட்சம் இல்லை 1,80,000 கொடுத்துருப்போம் இல்லையா? இன்னமே அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், 2 லட்சம் நீங்கள் வந்து 2 மாதத்துடைய வாடகை எவ்வளோ அது மட்டும். இது வந்து என்னன்னா ரெசிடென்ஷியல் வீடு, இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு 2 மாதம் வாடகை மட்டும் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டினா போதும். இது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கடை, ஆஃபீஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு 6 மாதம் ரெண்ட்டை அட்வான்ஸாக கொடுக்கணும். சப்போஸ் இதுக்கு மீறி இந்த 2 மாதத்துக்கு மீறி 10 மாதம் கூட இல்லை 5 மாதம் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இதுக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான சில அத்தாரிட்டி இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரீஃபண்ட் வந்து ப்ராப்பராக கொடுத்துடும். ரீஃபண்ட் வந்து இப்போ இழுத்தடிப்பாங்க இல்லையா? 2 மாதம் கழிச்சு தரேன், 3 மாதம் கழிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டின டெபாசிட்டை ரொம்ப இழுத்தடிப்பாங்க இல்லையா? இன்னமே அந்த மாதிரி இழுத்தடிக்கலாம் முடியாது. நீங்கள் என்னைக்கு வீடை காலி பண்ணுறீங்களோ, நீங்கள் வீடை இன்னைக்கு காலி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடை காலி பண்ணுற அன்னைக்கு உங்கள் கையில் வாடகை கொடுத்து தான் அனுப்பணுமே தவிர நான் 1 மாதத்துக்கு அப்புறம் நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் அடுத்த ஆள் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி உங்கள்கிட்ட வாடகை தரேன், அட்வான்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் பண்ணக்கூடாது. நீங்கள் வீடு காலி பண்ணுறீங்க, காலி பண்ணுறதுக்கான டேட்டு தான் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த தேதிக்குள்ளே உங்கள் கையில் அந்த அட்வான்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ல மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய மாற்றம். இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களால இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால இது வந்து ஒரு நல்லது. பட் என்ன பிரச்சனைனா இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்க விஷயங்கள் நல்லா தான் இருக்கு. ஆனால் அதை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும். அதுதான் வந்து மெயினான விஷயம். அடுத்து ரெண்ட் இன்க்ரீஸ். ஸோ ரெண்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது 3வது முக்கியமான விஷயம். இந்த ரெண்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது சும்மா 1 மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு இந்த மாதிரிலாம் ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இன்னமே ஹவுஸ் ஓனர்ஸ் ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு 12 மாதம், அதாவது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நீங்கள் காரணம் சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் ஹவுஸ் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கேன், டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ப்ராப்பரான ரீசன் எல்லாமே சொல்லி தான் நீங்கள் என்ன பண்ணணும், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்ட்டை இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஒரு 90 நாள் டைம், 90 நாள் என்ன பண்ணணும், நோட்டீஸ் பண்ணிட்டு 90 நாள் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் நீங்கள் ரெண்ட் ஏற்ற போறீங்க அப்படின்னா அதுக்கு ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் என்ன பண்ணணும், அட்வான்ஸாக இந்த மாதிரி ரெண்ட் ஏற்ற போகிறோம், இவ்வளோ 10,000 இருந்ததை 15,000 ஆக்க போகிறோம், இல்லை 12,000 ஆக்க போகிறோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக 90 நாளைக்கு முன்னாடியே ரிட்டன் நோட்டீஸில் கொடுத்துட்டு, அப்புறம் சும்மா வாய் வார்த்தையில் சொன்னால் பார்த்தது, ப்ராப்பராக ரிட்டன் நோட்டீஸில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரெண்ட்டை இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். இது வந்து 3வது விஷயம். அடுத்து 4வது என்ன அப்படின்னா எவிக்ஷன். எவிக்ஷன் அப்படிங்கிறது வீடு காலி பண்ண சொல்கிறோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய வீடுகளில் டக்குன்னு வீடு காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் இனிமே சொல்ல முடியாது. ஸோ வீடு காலி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ரெண்டல் அத்தாரிட்டி இல்லைன்னா ட்ரிபியூனல் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு மூலியமாக தான் நீங்கள் காலி பண்ணணுமே தவிர நீங்களாம் போய் ரேண்டமாக வீடை காலி பண்ணு, நாளைக்கு காலையே காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வீடு காலி பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ரீசன் சொல்லணும். நான் வந்து இந்த விஷயம்னால தான் இவர் வந்து ப்ராப்பராக வந்து ரெண்ட் கொடுக்க மாட்டேன், 2 மாதமாக பெண்டிங் இருக்குது, இல்லை நான் வந்து வீடை சேல் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ப்ராப்பரான ரீசன் சொல்லி என்ன பண்ணணும், எவிக்ட் வந்து பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நபரை வந்து இப்போ நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் இன்னும் 1ஆம் தேதிக்கு மேலே அந்த வீட்டில் இருக்காருன்னா அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பே பண்ணலாம். இப்போது நான் வந்து ஜனவரி 31ஆம் தேதி காலி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அவர் இன்னும் காலி பண்ணாமல் ஒரு பிப்ரவரி 10ஆம் தேதி இருக்கார் அப்படின்னா அந்த 10ஆம் தேதிக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம். நார்மலான ரெண்ட் எவ்வளவோ அதை விட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு பேர் தானே சொல்கிறாங்க என்ஹான்ஸ் ரெண்ட் ஃபார் ஓவர் ஸ்டேயிங். இது வந்து 4வது முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் இந்த பேச்சுலர் இருக்க இதில் இந்த மாதிரிலாம் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியாக இனிமேல் செக் பண்ண முடியாது. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ள வந்து
செக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான பெர்மிஷன் வேணும். அவங்க எப்போ வந்து எந்த பெர்மிஷன் இல்லாமல் செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏதோ எமர்ஜென்சி ஆயிடுச்சு, வீடு தீப்பத்தி எரியுது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும்தான் எந்த விதமான ஓகேங்களா எமர்ஜென்சியில் மட்டும்தான் என்ன பண்ணலாம், எந்த விதமான பெர்மிஷன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் வந்து எல்லாமே செக் பண்ணலாம். பட் மித்த டயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ நார்மலான இதில் 24 நேரத்துக்கு முன்னாடியே நாளைக்கு நான் வந்து வீடு செக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வர முடியும். அதே மாதிரி எதுக்காக நான் செக் பண்ண வரேன், எதுக்காக வரேன் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான ரீசன் வந்து சொல்லணும். அதே மாதிரி வீடு செக் பண்ண வர்றாங்க அப்படின்னா சன்ரைஸ் சன்செட் இதுக்குள்ள தான் வரணும். காலையில 5 மணிக்கெல்லாம் வருது, 4 மணிக்கெல்லாம் வருது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல இந்த மாதிரிலாம் வர முடியாது. டே டயத்தில் மட்டும் தான் அங்கே வரணும். பட் என்ன பண்ணும், ப்ராப்பரா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு நான் வரப்போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் வீட்டுக்குள்ள வரணும். அதே மாதிரி ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஹவுஸ்ல மோட்டர் ரிப்பேர் ஆகுது, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் உடஞ்சி போயிருது அப்படின்னா அதை மாத்துறதுக்கு யாருடைய பொறுப்பு, எந்தெந்த விஷயங்கள்லாம் மாத்துறது ஹவுஸ் ஓனருடைய பொறுப்பு, எதெல்லாம் சேஞ்ச் பண்றது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டெனண்டோட பொறுப்பு அப்படிங்கிறதையும் இதில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மிக பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குல்ல, இப்போ வீடை வந்து ஒரு அந்த ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்றாங்க, இல்லை வீட்டில் வந்து ஒரு மோட்டர் போயிருக்கு, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னா அதுக்கு யார் இன்சார்ஜ், அதுக்கு வந்து அந்த லேண்ட் ஓனர் தான் இன்சார்ஜ். ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் பண்றது, பிளம்பிங், வயரிங், அதே மாதிரி பெயிண்டிங், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ல ரிப்பேர் பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றதுலாம் யாருடைய பொறுப்பு, லேண்ட் லார்டுடைய பொறுப்பு. யார் வாடகைக்கு விட்டுருக்காங்களோ அவங்களுடைய பொறுப்பு. அப்போ வீட்டில் இருக்க அந்த டெனன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேப்பு சுவிட்ச் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், லாக் போகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போகும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை யார் மாற்றலாம், டெனன்ட் வந்து மாற்றணும். சப்போஸ் இப்போ வீட்டில் ஏதோ பெரிய இஷ்யூ, பிளம்பிங்ல இஷ்யூ இருக்கு, இல்லை வயரிங்ல அடிக்கடி ஷார்டேஜ் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூ டெனன்ட் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், இப்போ எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டெனன்ட்டே வந்து வேலை பார்த்துடலாம். பட் அந்த வேலைக்கு எவ்வளோ ஆகுது, இப்போ ஒரு 1000 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 1000 ரூபாயே அவங்க வாடகையில கழிச்சுக்கலாம். ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. tenant can repair and deduct the cost. ஓகேங்களா, ஸோ repair and deduct the cost அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போலீஸ் வெரிஃபிகேஷன். இப்போ நிறைய வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ நம்பர் வந்து எடுத்திருப்பாங்க, வீடு வாடகைக்கு எடுத்திருப்பாங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க யார் என்னன்னு தெரியாது. பட் நல்ல ஒரு அமௌண்ட் தர்றாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வாடகைக்கு விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு டெரரிஸ்டா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றவங்கள கூட இருக்கலாம் இல்லையா. அதனால இனிமே நீங்க வீடு வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா கம்பல்சரியா நீங்க யாருக்கு வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும். அவருடைய ஐடி ப்ரூஃப், டாக்குமெண்ட்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து போலீஸ் கொடுக்கணும். போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அந்த நபர் வந்து இருக்காரா இல்லையா, அவர் யார், அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்க 7 நாளுக்குள்ள வாடகைக்கு விட்டதுலேருந்து 7 நாளுக்குள்ள போலீஸ்க்கு தெரிவிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்களுக்கு பெனால்ட்டி வந்து போடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி சப்லெண்டிங் அப்படிங்கிறது உள் வாடகைன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் வந்து வீடு வாடகைக்கு எடுத்திருப்பேன், நான் 10,000 ரூபாய்க்கு வீடியோ கடையை வாடகைக்கு எடுத்திருப்பேன். வாடகைக்கு எடுத்து நான் என்ன பண்ணுவேன், வேற ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விற்பேன். ஸோ இந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி உள் வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஓனர் கிட்ட ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கணும். ஓனர் கிட்ட ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான சப்லெட்டிங் உள் வாடகைக்கு நீங்க விட முடியும். ஸோ இது எல்லாம் தான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுல உங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இது வந்து ரொம்ப நாள் நடைமுறையில் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இன்னொரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். இதை வந்து மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு, ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சட்டங்கள் புதுசாக நிறைய சட்டங்கள் இப்போ ரீசெண்டாக லேபர் லா பார்த்தோம், அதை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி முக்கியமான சட்டங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ரைட்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ அதனால் இதை முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.